இது 17வது தமிழக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. மகிழ்ச்சி என்றால் அதிக அளவில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தார்கள், அது மகிழ்ச்சி. அதிர்ச்சி என்னவென்றால் இளம் தலைமுறையினர் மற்றும் குழந்தைகள் நடந்து கொள்வது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி சகஜம். இது 1952 நடக்கின்றது. இது 17வது சட்டசபை தேர்தல். இந்த சட்டசபை தேர்தலில் புதுமையாக இருக்கின்றது. ஒரு 4 பெரிய கட்சிகள் தேர்தலில் நிற்கின்றன. 4 கட்சிகளும் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு கட்சியில் இருப்பவர்களும் தங்கள் கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நியாயம். அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் கேன்வாஸ் செய்யலாம், போய் ஓட்டு போடலாம். அதுக்கு மேலே அவங்க எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சிலர் மாயையில் இருக்கிற ஒரு பொருள் சோஷியல் மீடியாவில் தெரியுது. குழந்தைகள், எஸ்பெஷலி குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி தன்னுடைய தலைவர் தான், இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை, தன்னுடைய தலைவர் தான் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு கால் வெற்றி பெற்றால் கொண்டாடி விடலாம், வெற்றி பெறவில்லை என்றால் தாங்குகின்ற மனநிலை வேண்டும். அந்த தாங்குகின்ற மனநிலை இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்றதா என்பது சந்தேகம் இருக்கிறது. இது சோஷியல் மீடியாவில் வருகின்ற செய்திகளெல்லாம் மிகவும் மன வருத்தத்தை அளிக்க, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, மன வருத்தத்தை அளிக்கிறது. ஒரு பெண்மணி சொல்கிறார், இவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் என்னுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் நான் என்னுடைய தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பல விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஒரு கட்சியின் மீது அபிமானம் இருப்பது, அவர்கள் மீது ஒரு மரியாதை வைத்திருப்பதும், அவர் அந்த கட்சிக்கு வேலை செய்வதும் சாதாரண விஷயம். ஆனால் இப்படி என்னுடைய கட்சி தான் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த கட்சி மட்டும்தான் அந்த எலெக்ஷன் நிற்க வேண்டும், மற்ற கட்சிகள் எதுவும் நிற்கக்கூடாது. இது ஜனநாயக நாடு. மக்கள் பெருவாரியாக யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். அவர்கள் நினைக்கின்ற கட்சி வெற்றி பெற்றால் கொண்டாட வேண்டும், இல்லை என்றால் அடுத்த எலெக்ஷனுக்கு போட தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியான சகஜ நிலை. பெரும் தலைவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். பெரும் தலைவராக இருந்த திருமதி இந்திரா காந்தி தோற்றிருக்கிறார்கள், செல்வி ஜெயலலிதா தோற்றிருக்கிறார்கள், பேரறிஞர் அண்ணா தோற்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்றார்கள், மறுபடியும் ஆட்சியில் வந்தார்கள். ஆகவே வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும். இப்பொழுது தேர்தல் நாள் 24ஆம் தேதி நடந்தது. வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடக்கிறது. நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிக்கை வெளியிட வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு தேர்தல் தோல்வியை வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். எப்படி ஓட்டு கேட்டார்களோ அதே போன்று இளம் தலைமுறை அவர்களுடைய அறிக்கை முக்கியமானது. ஏன்னால் அவர்கள் சொன்னால் தான் கேட்பார்கள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை செய்ய வேண்டும். அது மிக அவசியமான ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போன்று சினிமா நடிகர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டார் உண்டு. எல்லா சினிமா நடிகர்களும் அவர்கள் சொல்ல வேண்டும், இளம் தலைமுறையினருக்கும் குழந்தைகளுக்கும் இது வெற்றி, ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி சகஜம், அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையை இந்த தேர்தல், இந்த வாக்குகளை எண்ணுவதற்கு முன்பு அவர்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இளம் தலைமுறையினருக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு நாம் தயார் செய்து வைக்க முடியும். இல்லை என்றால் மிகவும் அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் என்று சோஷியல் மீடியாவிலே சில விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்களை கண்காணிக்க வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். இந்த கட்சி
குறை சொல்வதாக யாரும் நினைக்க வேண்டாம். எல்லா கட்சியிலும் இதுமுறை தீவிரமான கொள்கை உடையவர்கள், தீவிர பற்றாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்ம கட்சி தான் வெற்றி பெறும் என்று கற்பனையில் இருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் எது வேண்டுமானால் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று பெரும் தலைவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். ஆகவே அந்த தோற்று போனாலும் வெற்றி பெற்றாலும் சகஜமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு மனநிலையை நாம் உருவாக்க வேண்டும். இதற்கு சமூக பற்றாளர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளோ அல்லது சமூக செயல் பெற்றாளர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். இதுபோன்று வெற்றி தோல்வி சகஜம். இளம் தலைமுறையினர்கள் பல தேர்தல்களை அவர்கள் பார்க்க இருக்கிறார்கள். வெற்றி பெற்றால் கொண்டாடுங்கள், வெற்றி பெறப்பட்டால் அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகுங்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நான் கேட்டுக்கொள்வது, நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு உங்களை நம்பி குடும்பம் இருக்கின்றது. நீங்கள் வளர்ந்து பெற்ற தாய் தந்தையருக்கு நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் தவறான முடிவுகளை எந்த வகையிலும் எடுக்க வேண்டாம். வெற்றி தோல்வி சகஜம் அரசியலில். இது ஜனநாயக நாடு. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு நடிகைக்கோ நடிகருக்கோ ரசிகராக இருந்தால் நான் போய் படம் பார்க்கலாம். அந்த படம் வெற்றி பெற்று தான் ஆக வேண்டும் நாம் சொல்ல முடியாது. பெருவாரியான மக்கள் பார்த்தால்தான் அந்த படம் வெற்றி பெறும். அதே போன்று தான் பெருவாரியான மக்கள் ஓட்டு அளித்தால்தான் எந்த கட்சியும் ஆட்சியில் அமர முடியும். 4 கட்சியும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது நடக்கக்கூடிய காரியமா? ஒரு வழக்கை எடுத்தால் கொண்டாலும் 2 பேர் இருப்பார்கள். வழக்கு தொடுத்த ஒரு இருப்பார்கள், எதிராளி இருப்பார்கள். இருவரும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீதிபதி 2 தீர்ப்பு தான் கொடுக்க வேண்டும். ஆகவே வெற்றி தோல்வி கோர்ட்டிலும் சரி தேர்தலிலும் சரிசமமாக எதிர்நோக்கக்கூடிய மனப்பான்மையை நாம் உருவாக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலேயே தேர்தலுக்கு செல்லும் நம்முடைய தலைவர்கள் அவர்கள் கேன்வாஸ் செய்துட்டு பிறகு நாம் வெற்றி பெறுவோம். ஒரு கால் வெற்றி பெறாவிட்டால் அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அப்பொழுதே அவர்கள் குழந்தைகளையும் இளைஞர்களையும் தயார்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவறான முடிவுகளுக்கோ தவறான வழியில் செல்வதற்கு நம்ம இளைஞர்களை நாம் தடுக்க முடியும். சார், இப்போ வழக்கமாக தேர்தல் நடக்கும். தேர்தலில் முடிவு வந்த பிறகு சில ஆட்களுக்கு ஒரு மனதளவில் ஒரு அழுத்தம் இருக்கிறது ஒரு இயல்பு தான். ஆனால் இந்த முறை முன்கூட்டியே இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் பொது வழியில் வருது. ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கட்டும், நீங்கள் கூட பொதுமக்களுக்கு இந்த அறிவுரையெல்லாம் வழங்குறீங்க. அப்படி என்ன சூழல் உருவாயி? இல்லை, சோஷியல் மீடியாவில் வருகின்ற செய்திகள், இப்போது சோஷியல் மீடியா தான் முக்கிய காரணியாக இருக்கிறது. இது மாதிரி ஒரு மேனியாவுக்கு வருவதற்கும் சோஷியல் மீடியா தான் காரணம். இது வெளியில் தெரிவதற்கும் சோஷியல் மீடியா தான் காரணம். இல்லை என்றால் நமக்கு தெரியாது. ஒவ்வொருடைய மனநிலை என்பது இவ்வளவு காலம் தெரியவில்லை, இப்பொழுது தான் தெரிகிறது. இது ஒரு காரணியாக, இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் இதுல என்ன விதமான ரோல் பிளே பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்திய அரசியல் கட்சி தலைவர்களோட இது அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க கேட்டுருவாங்கன்றதை தாண்டி வழக்கமாக அந்த 12ஆம் கிளாஸ் ரிசல்ட்டாக இருக்கட்டும், இல்லை 10ஆம் கிளாஸ் ரிசல்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரியான நேரங்களில் ஒரு கால் சென்டர் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது இல்லை, அதுதான் மருத்துவ ஆலோசனையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ இந்த நிலைக்கு வந்துட்டு பிறகு தேர்தல் ஆணையமும் இது போல் சேவை மையம் இல்லது உதவி மையம் என்று ஏற்படுத்த வேண்டும். இல்லது வருகின்ற அரசாங்கம் இதை மிக முக்கியமாக ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு அதற்கான சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ஏற்படுத்தி நம்ம சூசைடுக்கு டெண்டன்சி இருந்தால் ஒரு ஹெல்பிங் சென்டருக்கு அது போன்று ஏற்படுத்தணும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் நேரத்தில் இருக்குது இல்லை, அதையும் அதே போன்று எடுக்க வேண்டும். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கூட ஒவ்வொரு தலைவரும் இந்த கேன்வாஸுக்கு போகும்போது இது மாதிரி வெற்றி தோல்வி சகஜம் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால்தான் அது ஒரு மேண்டேட்ரி ஆக்கினது தான், இல்லை ஸ்டாச்சுட்டரி ஆக்கினது தான் அவர்கள் சரியான முறையிலே வேட்பாளர் நம்ம வாக்காளர்களை அவர்கள் வழிநடத்துவார்கள். இல்லை என்றால் வெற்றி 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 என்று தான் அவர் கூறி எந்த கட்சியாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு தான் சொல்கிறார். அதே நேரத்தில் வெற்றி பெறாவிட்டால் என்ன, தன்னுடைய
தொண்டர்கள் என்ன ஆவார்கள் என்பதையும் அவர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டும், ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அறிவுபூர்வமா வளர்ந்த தமிழ்நாடு எந்த இடத்துல தடுமாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்திற்கும் சமூக வலைதளமும் இதெல்லாம் எந்த இடத்துல தடுமாறியோ இல்லை வேறு பாதிக்கு திசை திரும்பினது இல்லை இப்பொழுது கூட மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இதே நேரத்தில் வேற ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் இருக்குது, அங்கே வன்முறையெல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கு. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை, மிகவும் அமைதியாக நடந்திருக்கிறது, அதிகமாக நடந்திருக்கிறது. எல்லாம் வாக்காளர்கள் வந்து ரொம்பவும் ஆர்வத்துடன் சென்று வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் சோஷியல் மீடியா தான். எப்பொழுதுமே அந்த சோஷியல் மீடியா அதனால தான் இது மாதிரி ஆகிருக்கு. இந்த குழந்தைகள் முதல் கொண்டு இதில் அடிக்ட் ஆகியிருக்காங்க. சார், இப்போ சினிமா துறையை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமை உருவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக சொல்றீங்க? நான் அப்படிலாம் சொல்லலை, யார் வேண்டுமானாலும் இது நான் சினிமா துறையில் வருவது தமிழகத்தில் வந்து புதுதல்ல. தமிழகத்துக்கு சினிமா துறையில் வந்ததுனால்தான் அப்படி கிடையாது. சார், நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுடைய இந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த பிரச்சாரத்தை ஒட்டி தான் இந்த கிரிட்டிக்லாம் வருது. நீங்க நேரடியாக அவர் விஜய் அவர்களை இந்த மாதிரி வலியுறுத்துறீங்களா? இல்ல நான் தான் சொன்ன முதல் கட்சிக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா அரசியல் தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அது விஜய் என்று சொல்லவில்லை, எல்லாருக்கும் சம பங்கு உண்டு. அதுதான் யாரும் தயவு செய்து ஒரு கட்சியை சார்ந்தோ ஒரு கட்சியை எதிர்த்தோ நான் இதை சொல்லவில்லை. தயவு செய்து அதை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து பொதுவான ஒரு பிரச்சனை, இதை எல்லாரும் எதிர்கொள்ள வேண்டும். அதை எப்படி சரியான முறையில் அணுகினால் நம்முடைய இளம் தலைமுறையினர் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றுதான். இல்ல, கடந்த கால தேர்தல்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்ல. ஏன்னா ஒரு பாதிப்பு இப்ப விஜயோட வருகைக்கு பிறகுதான் குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு. அதுதான் நான் சொல்றேங்க, சோஷியல் மீடியா இதுக்கு வந்து பல ப்ளூ வேல்னு இருந்தது, சக்திமான் பார்த்துட்டு பண்ணாங்க. ஆனால் இது புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாம் அதை சரியான முறையில் இது வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று நாம் தயவுசெய்து பாகுபாடு பார்க்க வேண்டாம். இவரால் தான் அவரால் தான் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். இது பொது பிரச்சனையாக வந்திருக்கிறது. அதை பொது பிரச்சனையை எல்லாரும் சேர்ந்து கையாள்வது தான் சரியான அணுகுமுறை. சார், இதில் பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கு, குழந்தைகள்கிட்ட கூட அரசியல் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதே வேளையில இப்ப நீங்க சொல்றது வந்து அவங்க மனதளவுல வந்து இந்த தேர்தல் முடிவுகள் பாதிக்கலாம்னு சொல்றீங்க. சரி, இது ரெண்டுமே இருக்கு, இது எப்படி பாருங்க? இல்லை அரசியல் முதிர்ச்சி, அரசியலுடைய ஞானம் வந்திருக்க வேண்டியது பாராட்டப்பட வேண்டியது. எதுவுமே அளவுக்கு மீது அமிர்தம் விஷம், எதுவும் வெறித்தனம் இருக்கக்கூடாது. ஒரு அறிவுபூர்வமான அரசியல் அறிவு இருப்பது கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் தான் எதிர்கால சந்ததி நன்றான அவர்களுக்கான ஆட்சியாளர்களை அவர் சரியான முறையில் தேர்ந்தெடுப்பார்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனலா வேற ஏதாவது உங்களுக்கு நெருக்கமானவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த அரசியலை ஒட்டி, அதை எலெக்ஷன்ஸை ஒட்டி, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது? இல்லை, நிறைய பேர் பேசுகிறாங்க. சோஷியல், அது எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் தான் நிறைய இது அவங்களே போடுறாங்களே, அவங்களே மீடியாவில் எடுத்து போடுறாங்களே. இந்த பிரச்சாரத்தின் போது வந்து நடிகர் விஜய் வந்து எல்லா குழந்தைகளும் நீங்க சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க சொல்லி அதன் காரணமாக தான் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அது பற்றி நான் சொல்ல வரலைங்க. அது அந்த இதுக்கு நான் பார்க்க விரும்பலை. அதெல்லாம் கிடையாதுங்க. நான் அது படல. எல்லா கட்சியினரும் சொல்லுவார்கள், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அது இந்த தயவுசெய்து இது வந்து கட்சி சாயம் எதுவும் பூச வேண்டாம். இது வந்து நானாக எனக்கு மனசில் பட்டது, அதனால் நான் சொல்கிறேன். இது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஊரில் இது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு. எல்லாருக்கும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ்பெஷலி மீடியாவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சார், தேர்தல் ஆணையம் வந்து தங்களுக்கான அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை பொதுநல வழக்குகள் மூலமாவோ அல்ல அரசியல் கட்சிகள் போடக்கூடிய வழக்குல இருந்தோ நல்ல விஷயங்களை எடுத்துக்குவாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க, தேர்தலில் பிரச்சாரத்தின் போதே வந்து அவங்களுக்கு வெற்றி தோல்வியை வந்து நீங்க வந்து சமமாக எடுத்துக்கணும். அதே வேளையில இது தொடர்பாக பொதுநல வழக்கு ஏதாவது போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுரை வழங்குவீங்க? இல்லை, இது வரைக்கும் அது மாதிரி நினைக்கல. இதை எடுத்துக்கோ, அது இப்படி ஒரு சூழ்நிலை இருப்பது அவங்களுக்கும் தெரியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நான். நன்றி சார். நேற்று கூட சார் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் கண்காணிப்பகம் அவங்க இந்த அமைப்பு கூட நேற்று எலெக்ஷன் கமிஷன்ல புகார் கொடுத்துருக்காங்க சார். என்னன்னு கொடுத்துருக்கேன் சொல்ற சம்பந்தமாக சார், குழந்தைகளோட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். சோ அவங்களுக்கான அதாவது இன்னும் ஒன்று, பாடத்திட்டத்திலே இதை கொண்டு வரணும். பாடத்திட்டத்திலே இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது,
இது வந்து பெருவாரியான மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படும். ஏதோ நம்ம கட்சி சார்ந்துட்டான் அப்படியே நம்ம கற்பனையில் இருக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது. கட்சி சார்பு இல்லாமல் இது ஒரு எலெக்ஷன் வந்துட்டால் பொதுமக்கள் தேர்ந்தெடுக்கணும். எல்லா கட்சியும் இதுக்கும் தனக்கு ஓட்டு, ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு உரிமை உண்டு. ஆனால் நாம் ஓட்டு போட்டு விட்டால் மட்டும் போதாது, பெருவாரியான ஓட்டு இருந்தால்தான் அந்த கட்சி வெற்றி பெறும் என்பதை முதலிலே நம்ம பாடத்திட்டத்திலே கொண்டு வர வேண்டும். சார், இப்போ வரைக்கும் நீங்க வந்து 4 கட்சி இல்ல பொதுவா எல்லா கட்சி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் இதை நோக்கி இருக்கும், அதனால இந்த சீக்கிரமா சொல்லணும் அப்படியே தான் இருக்கா? இல்லை அப்படி தேர்தல் 9ஆம் தேதி 4ஆம் தேதி வருது. அதுக்கு முன்னால் அவர்களை வந்து நம்ம வாக்காளர்களை அந்த சரியான மனநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதனால் அரசியல் கைகூப்பி கேட்பது என்றால் அரசியல் தலைவர்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் ஈவன் கிரிக்கெட்டர்கள் கூட இது சம்பந்தமாக அறிக்கை வெளியிட்டு அவர்கள் அந்த இளம் தலைமுறைக்கு சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருக்க வேண்டும்.